ஏய் முத்து, கணக்கா புள்ளைய கூட்டோடா. சரியான மரமண்டையா இருப்பார் போல இருக்க. நீ ஏன்டா என்ன பாத்துட்டு இருக்க? அவர் வீட்டு கணக்கு புள்ளி தானே வர சொல்றாரு, நீ போடா. என்ன நக்கலா? இந்த காலத்து பசங்க எல்லாம் ரொம்ப ஷார்ப். கிளாஸ்ல அவனுங்க எங்களுக்கே பாடம் எடுத்துருவானுங்க. நீங்க கூப்பிட்டோனையே அவன் வந்துட்டான் பாத்தீங்களா? யோசிக்க வேற ஆரம்பிச்சுட்டான். அவன் மட்டும் ஊருக்குள்ள போய் தண்டோரா போட்டுட்டான். நம்ம 2 பேர் பாடும் தண்டனக்காதான். அதுக்கு முன்னாடி நாங்க டும் டும் குட்டிடுவோம்ல. நேத்து வெள்ளிக்கிழமை நீ கோயிலுக்கு வருவேன்னு தவமா காத்து கிடந்தேன். நான் மாசத்துல 5 நாளைக்கு கோயிலுக்கே வரமாட்டேன். என்ன குழப்பற? என்னது நெத்தியில கருப்பு போட்டு? நல்லா இல்ல. மாசத்துல 5 நாள் ஒன்னும் புரியலையே. சரி, எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. உங்க பாட்டிய போய் கேளுங்க, மாசத்துல 5 நாள் ஏன் கருப்பு போட்டு வைக்கிறாங்கன்னு. அப்ப புரியும். பாட்டி, ஐயோ குழப்புறாளே. அவனங்கடா வாடா சீக்கிரம். அண்ணா சரக்கு வாங்கி சொல்லிருக்காரு. அப்புறம் இல்ல எடுத்துட்டு வாடா வாடா. நாளைக்கும் நம்ம சித்தப்பா வீட்லயே சரிப்பா. கும்பிடுவோம் தம்பி. நீ என் மேல வச்சிருக்க மரியாதை நீ 2 கை எடுத்து கும்புறதுலயே தெரியுது. ஏப்பா இவ கல்யாணத்தானே என்கிட்ட கடை வாங்கின? ஆமா, அதுக்கு அடுத்த வாரம் உன் வீட்டுல இருந்து காய் வைப்பேன். சரி சரி, நீ போய் ஒரு சிகரெட் பாயிண்ட் வாங்கிட்டு வா. இல்ல மரியாதை நம்மள போச்சுதான். ஏ என்ன யோசிக்கிற? காசு வட்டியில கழிச்சுக்கிடுவோம். ஏ அவளை நாங்க பாத்துக்கிடுவோம், நீ போ. சொல்லேன்டா. அண்ணா டென்ஷன் எடுப்புறாரு. போங்கயா போங்கயா. ஐயோ அதெல்லாம் நாங்க இருக்கோம். மூஞ்ச பாரு. ஏமா உன் கைய பிடிச்சு இழுத்து உன் கணத்துல முத்தமா கொடுத்தேன், இப்படி சலிச்சுக்கிற? நல்ல வேலை திரும்பி தூப்புனா. புடி சனியனே. ஏய் உன் பொண்ணுக்கு சிரிக்க கத்து கொடு, இல்லைன்னா போறவன் புருஷன் வீட்டுல சீரழிஞ்சிட போறான். என்ன தம்பி ஆசீர்வாதம் பண்ணுவேன்னு நினைச்சேன், இப்படி அபசகுணமா பேசுத? ஏ பின்ன என்னையா, அவ கல்யாணத்துக்கே காசு கொடுத்தேன், என்ன பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறா? ஊர்ல கல்யாணத்துக்கு 5 பேர்ட்ட கடை வாங்கினேன். அந்த 5 பேர்த்தையும் பல்ல கட்ட முடியுமா? அப்படி பல்ல கட்டினா அதுக்கு வேற அர்த்தம். அறிவு இருந்தா அப்படி பேசுவே நீ. ஏய் என்ன பார்த்து அறிவு இருக்கான்னு கேக்குறியா? அத பார், இவ கல்யாணத்துக்கு வாங்கின கடனை வட்டியோட சாயந்தரத்துக்குள்ள தர, இல்ல அவ கழுத்துல நாளைக்கு யாரையும் தாலி கட்ட விட மாட்டேன். நாச்சு முத்து யாரு கட்டுறேன் தெரிஞ்சுக்க. வாடா ஓட்டிடலாம். வாடா வாடா. அப்பா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த பணத்தை வச்சு முதல்ல கல்யாணத்தை முடிங்க. தம்பி கடவுளை நேரடியா பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்க நேரடியா பார்க்க தம்பி. ஒன்னும் கவலைப்படாதே, முதல்ல கல்யாணத்தை முடிங்க. நல்லா இருக்கணும் தம்பி. நல்லா தாண்டா இருக்கேனா? என்னடா பள்ளிக்கூடம் உடலையாடா? அண்ணே பள்ளிக்கூடம் விட்டுருச்சுனே, அதோ டீச்சர் வந்துருச்சுனே பாருண்ணே. என்ன டீச்சர் அம்மா, என்ன கண்டு காணாம போறீங்க? இளவு காத்த கிளி மாதிரி பழம் எப்படா பழுக்கும், மடியில எப்படா விழும்னு இங்க நான் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி கண்டும் காணாத மாதிரி போறிய. பழம் பழுத்தாலும் ஓ மடியில விழ போறது இல்ல. பழுத்தாலும் சரி பழுக்கலாலும் சரி தட்டி பறிச்சிருவோம்ல. முதல்ல மனுஷனா நடந்துக்க. ஆசைப்படுறது மத்தவங்க பொருளா இருந்தாலும் தட்டி பறிக்க நினைக்கிறது மிருக குணம். ஏய் மனுஷனை மிருகமாக்குறதே உங்களை மாதிரி பொண்ணுங்க வேண்டி. ஏதோ டவுன்கார பொண்ணாச்சே, கொஞ்சம் வித்தியாசமா பாப்போன்னு ஒரு ஆசைதான். சினிமால டிவில எல்லாம் பார்த்து ஒரே ஏக்கமா போச்சுடி. ஏ கிராமத்தான் தானே, எனக்கு ஆசை இருக்காதா? அடடா வந்துட்டான்டா. மூஞ்சியும் முகரையும் பாரு. ஏடா மூஞ்சி போறேன்ட்டு போறான், சொதப்பிட்டானே. டேய் என்னடா வந்தியா, பொண்ணை தூக்குனியா, போயிட்டான், குழம்பு விட்டானேடா. ஏடா இந்த ஊருக்கார பொண்ணுதான் ஒருத்தைய மதிக்க மாட்டானா? இவ என்னை அசிங்கப்படுத்திட்டாடா. ஏண்டா அவனை கூட நான் கொஞ்சம் கலரா தாண்டா இருக்கேன், இப்படி பண்ணிட்டாளடா. டேய் இவளை நான் ஒரு வழி பண்ணாம விட போறது இல்லடா.
வந்து போச்சு? இதுக்கு போய் எழுதிட்டு இருக்க? இங்க பாரு, இந்த காலத்துல பனைமரத்துக்கு சேலையை கட்டி விட்டா கூட உத்து உத்து பார்ப்பாங்க. உன்ன மாதிரி பொண்ணுங்க ரோட்ல போனா சும்மா விட்டு வைப்பாங்களா? பாக்குறவங்கள 4 பேரு மனசுக்குள்ள வச்சு புழுங்குவாங்க. நாச்சி முத்து மாதிரி ஆளுக மனசுக்குள்ள வச்சுக்க முடியாம கொட்டி தீர்த்துருவாங்க. அவங்க பேசுறத நின்னு கேட்டோம்னு வச்சுக்க வேதம் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அழகான பொண்ணுங்க முறைச்சு பார்த்தாலே அவங்களுக்கு அழகா தான் தெரியும். குறைச்சா குறைச்சிட்டு போறாங்கன்னு பேசாம விட்டோம்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு விடு. சிலர் மனசுக்குள்ள வச்சு புழுங்குற மாதிரியும் தெரியல, கொட்டி தேய்க்கிற மாதிரியும் தெரியல. நீ யார சொல்ற? பொதுவாதான் சொல்றேன். துள்ளி தெரியற கோழி குஞ்சுகளை தான் சிறகுக்குள்ள வச்சு பாதுகாக்க கோழி இருந்தாலும் வம்புக்கு வர பருந்துகளை விரட்டி அடிக்க ஒரு சேவல் வேணும். அப்பா இல்லாத குறைய நான் இப்பதான் உணர்றேன். நாகரிகமா வாழணும்னு கலாச்சாரத்தை மறந்துடுறேன். அந்த ஊரு வேணாம்னு ஆச்சாரமா வாழ்றாங்களேன்னு நம்பி நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா எங்கேயும் இப்படியா? யார நம்புறது? என்ன வேடிக்கை பொருளா நினைச்சு கொச்சப்படுத்துற அவனை சுட்டரிக்க என் கண்கள்ல வலு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க அவனை தட்டி கேட்காம எங்க என்ன அழைச்சிட்டு வந்து அவனை பத்தி என்கிட்டயே தத்துவம் பேசுறீங்க. எப்படிங்க? வா. வா, உட்காருங்கறேன்ல. இன்னும் 3 மாசத்துல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துரும். நான் சொன்னா வாக்கு தப்பாது. பணப்பெட்டியே வீடு தேடி வருது. வாங்க. இத பாருமா, சாக்கடையில இருந்து வெளியே வர்ற பண்ணியை பார்த்து ஒதுங்கி போறது பயத்தினால இல்ல. ஒன்ன கேலி பொருளா பாக்குற அவனோட மல்லுக்கு நிக்கிறது உன் பிரச்சனைய இந்த ஊருக்கே தண்டோரா போற மாதிரி ஆயிரும். இதுக்கு வேற வழி இருக்கு. வா. வாப்பா வீரபாண்டி, என்ன டீச்சர் கூட வந்திருக்க? உட்காரு. வா வா. உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நிச்சயதார்த்தத்துக்கு முதல்ல ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. என்னது நிச்சயதார்த்தமா? பொண்ணு யாரு, மாப்பிள்ளை யாரு, பேர் என்ன, ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, விவரமா சொன்னா தானே விவரமா பார்க்க முடியும். முதல்ல ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. சித்திரை திங்கள் 20ஆம் நாள். அன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கு வச்சுக்குங்க. சித்திரை திங்கள் 20ஆம் நாள். நான் நினைச்சதே சொல்லிட்டாரே. சித்திரை திங்கள் 20ஆம் நாள் உனக்கு சம்மதம்னா உங்க அம்மா வர சொல்லு. எங்க பாட்டிகிட்ட சொல்லி நம்ம 2 பேருக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாம். அப்பா இப்பனோட வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்களே. நீங்க விளங்க மாட்டீங்களா? நாசமா போயிருவீங்க. இது இருக்கிற வரைக்கும் ஊரே உருப்படாது. நான் அப்பவே சொன்னேன், ஊருக்காரங்க மண்டையில ஏறல. நான் என்ன செய்யறது? அடிக்க போறியா? அடா அடே, கோபத்துல சூடேறின உன் ரத்தம் குளிர்ற வரைக்கும் அடி. என்ன நீ எத்தனை அடி அடிச்சாலும் சரி, இனிமே அவ உனக்கு பொண்டாட்டி ஆகவே முடியாது. 50 வருஷம் நீ அவளோட வாழ நினைச்ச பத்தியா? அந்த வாழ்க்கைய 5 நிமிஷம் வாழ்ந்து முடிச்சிட்டா. பாவி. அதுக்காக நீங்க இந்த ஊர்க்காரங்க சேர்ந்து என்னை சாகடிக்க போறீங்களா? அடிச்சுக்கங்க. இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறீங்களா? பிடிச்சு கொடுங்க. காலம் பூரா அவளோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அவ ஒத்துக்கல. தம்பி, அவனை எங்க கிட்ட விடுங்க. அவனை நாங்களே அடிச்சு கொண்டு வர்றோம் தம்பி.
ஆமா தம்பி இவர் சொல்ற மாதிரி நாங்களே அடிச்சு கொண்டு வரோம் பாத்துக்கிறோம் நிறுத்துக்கடா, அவனுக்கும் சட்டம் தெரியும். டேய் வீரபாண்டி, நீயா போய் போலீஸ்ல சொல்லி கூட்டு வரியா இல்ல நானா போய் போலீஸ்ல சரண்டர் ஆவா? என்னடா சொல்ற? ஆதரவுன்னு தேடி வந்த பொண்ணை இப்படி அநியாயம் பண்ணிட்டானு படுபாவி. அட நாசமா போவ, இந்த பொண்ணை இப்படி கெடுத்து விட்டியடா. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. ஆட பாவி, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சு கொடுத்தேன், இப்படி அநியாயமா சாந்தி முகூர்த்தமே பண்ணிட்டியாடா. ஏப்பா தம்பி, சீக்கிரமா ஆஸ்பத்திரி கூட்டு போப்பா. என்னடா நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடந்து போச்சு. வந்து குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா நல்லா இருந்த புள்ளை இப்படி ஆக்கிட்டானே. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சியா? ஐயா, இந்த பொண்ணை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்கய்யா, சீக்கிரம் ஐயா. லாவண்யா லாவண்யா ச்சே, 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 ச்சே.